ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலங்கரை போல மீற்றினை நந்தி மகன் தன்னை நாண குழந்தினை இந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு சாதாரண ஒரு மாதமாக அமையப் போவதில்லை. ராசி அதிபதி சுக்கிர பகவான் பலம் இழப்பதும் சனி பகவானின் 3ஆம் பார்வையில் ராசி இருப்பதும் பல வகையிலும் சவாலான ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றப் போகிறது. ராசிநாதன் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னி ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். சுக்கிர பகவான் சுகபோக வாழ்க்கைக்கும் களத்திரத்திற்கும் சொகுசான வாழ்க்கைக்கும் அதிபதியாவார். அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இம்மாதம் முதலில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தட்டுப்பாடுகளை சந்திப்பீர்கள். உங்கள் வருமானத்தை சரியாக நிர்வகிப்பதன் மூலம் இம்மாதம் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க இயலும். சுப காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். உங்கள் மனதிலும் பயம், பதட்டம், படபடப்பு போன்றவை ஏற்பட்டு விலகும். சனி பகவானின் 3ஆம் பார்வையை ராசி பெறுவதால் எப்பொழுதும் ஒரு விதமான அழுத்தம், டென்ஷன் போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் வேலைகளை அன்றே முடித்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீர்கள். நாளை என்று எதையும் விட முடியாது, இன்றே முடித்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். இம்மாதம் சனி பகவானின் 7ஆம் பார்வையையும் செவ்வாய் பகவானின் 4ஆம் பார்வையையும் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பெறுவதால் உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மனைவி அல்லது கணவன் வழியில் செலவுகள் காத்திருக்கின்றது. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் முடிந்த அளவு பேசும் பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். ராசிநாதன் பாவ கிரகங்களின் பார்வையில் அவஸ்தையில் உள்ளதால் அதன் அழுத்தம் உங்கள் பேச்சில் பிரதிபலிக்கும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் நீங்கள் பேசும் வார்த்தை பிறரை புண்படுத்தும் வகையில் அமையும். நன்மை அளிக்கக்கூடிய கிரகங்களான புத பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் பகை பெற்றும் பலவீனம் அடைந்தும் உள்ளது. எனவே இம்மாதம் பெரிய அளவு நன்மையை எதிர்பார்க்க முடியாது. பாதக ஸ்தானாதிபதியான குரு பகவான் பலம் பெற்று இருப்பதினால் எதிலும் நிதானம் தேவைப்படுகிறது. அலைச்சல், தடை, தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பாதகாதிபதி உச்சம் பெற்று இருக்கும் இக்காலகட்டத்தில் அரசுக்கு புறமான எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடாதீர்கள். பிள்ளைகளுக்கு சீட் வாங்குவது, புதிதாக வேலை வாங்குவதற்காக பணம் கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் ஏமாற்றப்படுவீர்கள். விரும்பிய படிப்பில் இணைவதற்கு சீட் கிடைப்பதிலும் தடைகள் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆவார். அங்கு அவர் கேது பகவானுடன் இணைந்து கிரகண தோஷம் அடைவதால் தாயின் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். பிபி, பிளட் சுகர் போன்றவை அதிகரிக்கும். மேல் வயிற்று பகுதியில் செரிமானம் மற்றும் அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். சுகஸ்தானாதிபதி பலவீனம் அடைகிறார் என்பதால் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். இதயம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அலட்சியம் வேண்டாம். இம்மாதத்தில் நன்மை அளிக்கும் விதமாக பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் பக்ரம் பெற்று இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் வேலை, வியாபாரம், பொருளாதாரம் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். பழைய பொருட்கள் கொண்ட விஷயங்களில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக அளவு லாபமும் யோகமும் ஏற்படும். விவசாயம் செய்பவர்கள், கட்டிட வேலை செய்பவர்கள், கட்டிட வேலைக்கு தேவையான மூலப்பொருள் உற்பத்தியாளர்கள், சுரங்க வேலை செய்பவர்கள், ஸ்கிராப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொழிலாக எடுத்து செய்பவர்கள் அதிக அளவு லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இம்மாதம் பெறுவார்கள். 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கு இம்மாதத்தில் வரன் அமையும். உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் பல வழிகளிலும் லாபமும் சலுகைகளும் கிடைக்கப்பெறும். இம்மாதம் சனி பகவானும் ராகு பகவானும் மட்டுமே உங்களுக்கு நன்மை அளிக்கும் இடங்களில் சஞ்சரிக்கின்றனர். மற்ற வருட கிரகங்களும் மாத கிரகங்களும் பலவீனப்பட்டும் பகை பெற்றும் சஞ்சரிப்பதால் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்து விடுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப விஷயங்களிலும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தேவையான பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். புத பகவான், சூரிய பகவான் தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் தற்பொழுது உள்ள இடங்களிலேயே சஞ்சரிப்பார்கள். ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு வேலை, வியாபாரம், லாபம் என அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் குடும்பம், கணவன் மனைவி உறவு, தனிப்பட்ட முறையில் சந்தோஷம் என்பது இம்மாதம் குறைவாகவே இருக்கும். இவை அனைத்தும் கோச்சார நிலையை வைத்து கூறப்படும் பொது பலனே. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள திசாபுத்திகளுக்கு ஏற்ப பலன்களில் மாறுபாடுகள் இருக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கேற்ப நீங்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளும் பொழுது சங்கடங்கள் நீங்கி சகல விதத்திலும் நன்மை ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.